எப்படியாவது இரண்டாவது முறையும் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட வேண்டும் என்று மெகா கூட்டணியை கட்டமைத்து இருக்கிறீர்கள். ஆனால் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு கட்சிகளை சேர்த்து கொண்டு கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என்று அதிமுக நம்பிக்கையோடு இருப்பதாக தெரிகிறது. திமுக அரசு ஏன் தொடர வேண்டும் அப்படின்றதான் முதல் கேள்வியா இருக்கும். ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக தேர்தலில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வைக்கும் பொழுது ஒரு ஆட்சிக்காக எந்தெந்தெல்லாம் கட்சிகள் வாய்ப்பு இருக்கோ அதில் போட்டியிடுவது என்பது அரசியல் மாண்பு. அந்த வகையில் ஏன் ஒரு கட்சி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறணுன்றது வேற. மாறணும்னா எப்படின்னா செயல்படாத போது மாறணும்னு. ஆனால் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு தான் தொடர வேண்டும் என்று மக்களிடம் இருக்கக்கூடிய பெரும் வாய்ப்பையும் எதிர்பார்ப்பையும் தான் எங்களுடைய முதலமைச்சர் அதை எடுத்து வைத்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் துரோகம் செய்துவிட்ட பாஜகவே 2வது முறை முடிச்சு 3ஆம் முறை வந்து ஆட்சியில உட்கார்ந்து இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு இத்தனை திட்டங்களை செய்திருக்கக்கூடிய விடியல் பயணத்தில், அதே போல தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் கலவு இல்லம் திட்டம், அப்படின்னு எண்ணிலடங்காத திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு பல திட்டங்களை செய்திருக்கக்கூடியது. பொருளாதார வளர்ச்சியில 11.19% என்று ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடியது. RBI வெளியிட்டிருக்கக்கூடிய 16.9 என்ற பெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய GSTP வந்து 16.9 என்பதையும் நிதி ஆயோக்கும் RBIயும் வெளியிட்டிருக்கக்கூடியது. இன்றைக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது இல்ல. தமிழ்நாட்டில் அதையும் கடந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. அப்ப மீண்டும் வர வேண்டியதற்கு இன்னொரு காரணம் எது என்று சொன்னால், ஒரு பக்கம் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் திமுக கொண்டு செல்கிற பொழுது, ஒரு பக்கம் தமிழ்நாட்டையும் தமிழர்கள் உரிமையும் தமிழர்களுடைய மொழியையும் இனத்தையும் அழிப்பதற்காக பாஜக கூட்டம் முற்படுகிற பொழுது அதை காப்பாற்றுகின்ற வலிமை மிக்க தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் என்ற காரணத்தினால்தான் 2வது காரணமாக சொல்ல வேண்டியது. நான் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, என்னுடைய அருமை சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசுகிற பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் பாஜகவுக்காக வரிந்து கட்டி கொண்டு பேசுகிற போதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அதிமுகவுக்காக பேசினால் கூட பரவாயில்ல, பாஜகவை தோளிலே சுமந்து கொண்டு பேசாதீர்கள் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். இல்ல, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில நாங்க கொண்டு செலுத்தி இருக்கோம், முன்னேற்ற பாதையில கொண்டு செலுத்தி இருக்கோம், நிறைய திட்டங்களை நாங்க செயல்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய திமுக அதையே நம்பி தேர்தலில் களம் இறங்கலாமே. ஏன் 21 கட்சிகளோடு மெகா கூட்டணியை கட்டமைக்கணும்? தோல்வி பயமா திமுகவுக்கு அப்படின்னு தேர்தல் களம் என்பது மிக முக்கியமானது. மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு வேண்டும். நாங்களாம் முடிவெடுக்கிறது இல்லை. அடுத்த தேர்தலை முடிவெடுக்கின்ற பொழுது மக்களுடைய வாக்கு பெற வேண்டும் என்றால் யாரெல்லாம் மக்களோடு இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் எங்களோடு வாருங்கள் என்றோம். யாரெல்லாம் தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்று கிடைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எங்களோடு வாருங்கள் என்றோம். யாரெல்லாம் கீழடியை மறைக்க பார்க்கிறார்களோ அவரை எதிர்க்கக்கூடியவர்களாம் வாங்கள் எங்களோடு என்கிறோம். யாரெல்லாம் தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை மிக்கவர்கள் சிறு குறும்பா இருந்தாலும் வாருங்கள் என்று அழைக்கிறோம். இதுல என்ன தப்பு? தமிழ்நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய மோசடியும், தமிழ்நாட்டை அழிப்பதற்கும், தமிழ்நாட்டை குட்டிச்சோறு ஆக்குவதற்கும், தமிழ்நாட்டை எந்த வகையிலும் வளரவிடக் கூடாது என்பதற்காக வரி தருவதிலிருந்து வரி பகிர்வில் தரமாட்டேன், பேரிடர் நிதி தரமாட்டேன், கல்விக்கான நிதி தரமாட்டேன், மொழிக்கான நிதி தரமாட்டேன், கீழடியை மறைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை எதிர்க்கக்கூடியவர் யாரெல்லாம் இருக்கார்களோ அதிமுக உள்பட வந்தா கூட வாங்கன்ற இன்னைக்கு. ஏன்னா எதிர்த்து போராட வேண்டிய கட்டம் இது. அதிமுக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரோடு இருந்து கொண்டிருக்கிறது என்று கருதுகிறீர்களா? இல்லை, சுக்குநூறாக சிதறி போயிருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா OPS ஒரு பக்கம் எங்க கூட வந்து நிக்கிறார். இல்ல 50 வருடத்திற்கு அங்க நின்றுட்டு இருக்காரு. 50 ஒரு பக்கம் தனியா நிக்கிறாரு. சசிகலா ஒரு புதிய கட்சியை தொடங்கி விட்டு பழனிசாமி தான் என்னை வரவிடாமல் செய்தவர் என்று, துரோகி என்று அங்க பிரகடனப்படுத்துறார். இல்ல, திமுக வெர்சஸ் அதிமுக தானே 50 ஆண்டுகளுக்கு மேலான தமிழ்நாடு அரசியல். ஏன் 2026 சட்டமன்ற தேர்தலில் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஏன் கட்டமைக்க முயற்சி? ஏன்னா தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய அரசியலை அதிமுக செய்யவில்லை. தமிழர்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பதில் இல்லை. நீட் தேர்வில்
இவ்வளவு வம்படிச்சு பேசுறாரு. என்ன சொல்லணும்? அவர் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாஜகவோட அவர் கேட்க வேண்டியது என்ன? ஏங்க, நீட் தேர்வை நாங்களும் எடுக்கணும்னு நினைக்கிறோம், திமுக எடுக்கணும்னு நினைக்குது. திமுக காங்கிரஸ் தான் எடுத்திருக்கோம்னு உறுதி தந்தாங்க. நீங்க இப்ப எங்களுக்கு உறுதிமொழி தாங்கன்னு பாஜக பார்த்து கேட்காம 29 வரைக்கும் வராது, 29க்கு அப்புறமும் வராதுன்னு ஏன் கல்யாண சுந்தரம் சொல்லணும்? அப்ப நீட் தேர்வை நீக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பினாரே, திமுக உள்பட நாங்கள் ஆதரவு தெரிவித்தோமே, அந்த சட்டத்தை முடக்கி போட்ட பாஜகவை எதிர்க்க துணிவில்லையா? திமுக கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அதிமுக உள்பட அனைவரும் ஆதரித்து அனுப்பி வைத்ததை முடக்கி போட்டு இருக்குது பாஜக. அதை கேள்கிறது திமுகவும் அதன் கூட்டணியும். அதை அதிமுக கேட்க வேண்டியது இல்லையா? அப்ப பாஜகவினுடைய ஊதுக்குழலாக அதிமுக மாறி விடுகிறது. அப்ப இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அதிமுக முகத்துறையை வைத்துக் கொண்டு பாஜக இங்கே தமிழ்நாட்டில் கால் ஊன்ற நினைக்கிறது. அது கூடாது என்று சொல்லுகிற பொழுது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். திமுக விசஸ் அதிமுக அல்ல, இனி தமிழ்நாடு விசஸ் டெல்லி ஆதிக்கம், தமிழ்நாடு விசஸ் என்டிஏ கூட்டணி. திமுக அல்ல, திமுக விசஸ் பாஜக அல்ல, திமுக விசஸ் அதிமுக அல்ல, தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாய் பாஜகவையும் அதன் ஆதிக்கத்தையும் டெல்லி ஆதிக்கத்தையும் டெல்லி தமிழ்நாட்டிற்கு விரோதமாய் இருப்பதையும் எதிர்க்கிறது. அதனால நாங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கு வரோம். தமிழ்நாடு ஆட்சிக்கு வரணும்னு எப்படி பாஜக? நிச்சயமா உங்களுக்கு தெரியும், நாங்க வரவே மாட்டோம்னு பாஜகவுக்கு தெரிஞ்சுதான் இப்பயும் பட்ஜெட்ல ஒரு பைசா ஒதுக்காமல் இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு அவர்கள் 0 கொடுத்தார்கள், தமிழ்நாடு அவர்களுக்கு 0 கொடுப்பது உறுதி. அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் என்ன நினைத்தாலும் இது அண்ணாவினுடைய மண், அண்ணாவினுடைய மண்ணில் கண்டிப்பாக பாஜகவை கால ஊன்ற முடியாது என்பதை பாஜக தெரியும். நாங்க யாரு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா, இதோ இருக்கிறாங்களே எங்க நண்பர்கள், எங்க பங்காளி, அவங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். ஐயா, அவங்களோட பார்த்து போவோங்க, பூச்சாண்டியோட போகும்போது கவனமா போங்க, உங்களை போர்வை போத்து கொண்டு போயிட்டு எங்க படுகொலியில தள்ளிட போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை எச்சரிக்கைப்படுத்துறோம். அவங்களையும் சேர்த்து. ஆமாங்க, பீகார்ல 4 மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் அவங்க மட்டும்தான் 10 முறை முதலமைச்சரா இருந்த நிதிஷ்குமார். அதிமுக மட்டும்தான் இன்னும் திமுகவோட கூட்டணி சேராம இருக்கு, அவங்களையும் சேர்த்துக்க போறீங்க. ஏங்க, ஏற்கனவே வந்தாச்சு, அண்ணன் ஓபிஎஸ் வந்துட்டாரு, எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் கூட வந்துட்டாங்க. ஐயப்பன் நாங்க உக்காந்துக்கிட்டு சட்டப்பேரவையிலே ரெட்டையில ஜெயிச்சவரே சுட்டாரு, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அறிவிச்சுட்டு போயிட்டார். அப்ப அதிமுகவும் இதே நிலையில் தான் இருக்கிறது. மேடையில் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் திமுகவை ஆதரவு தெரிவிப்பதற்கு தொடங்கிவிட்டதனுடைய விளைவுதான் 2019 தொடங்கின தேர்தல். இன்னி வரைக்கும் திமுக மட்டும்தான் வெற்றி பெற்று வருது. இன்ன வரைக்கும் நடக்கிற தேர்தல்ல ஒரு தேர்தல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. காரணம், அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்து விட்டது. அதிமுக தொண்டர்கள் இங்க வந்து விட்டார்கள்.